ஹலோ ஆல். ஸோ இன்னைய வீடியோவில் நாம என்னுடைய கொஷின்ல வந்து டைம் அண்ட் ஒர்க்ல காம்பினேஷன் ஆஃப் மென் அண்ட் பாய்ஸ், அதாவது ஆண்கள் பெண்கள் அப்புறம் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்குறாங்க. ஸோ அதே போல 3 மடங்கு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க, ஸோ எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து எவ்வளோ நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். So 2 men and 7 boys can do a piece of work in 14 days. 3 men and 8 boys can do the same in 11 days. 8 men and 6 boys can do 3 times the amount of this work in. இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 2 men 2m, அதே மாதிரி 7 பாய்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 14 நாள்ல முடிக்கிறாங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 3 men 8 boys, 2 பேரும் சேர்ந்து அதே வேலையை 11 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் வந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, அதே மாதிரி அந்த பையன் வந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுல இருந்து தான் நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்கான சொல்யூஷன்ஸை என்னால எளிமையா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா? என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு, சாரி, 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 6m plus 21b which is equal to 3/14. அதே மாதிரி என்னுடைய ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 6m plus 16b which is equal to 2/11. ஸோ இப்போ இதை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5b which is equal to 3/14 minus 2/11. ஸோ இதை வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இட் இஸ் நத்திங் பட் 33 minus 28 divided by 154. ஸோ இதுக்கான ட்ரிக்ஸ் தெரியும். இது வந்து 11ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி இருந்தால் 2 நம்பரையும் ஆட் பண்ணி நடுவில் போடணும். அதான் 154. சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் எனக்கு இங்க என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா 5b which is equal to 5 divided by 154 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5 will cancel. அப்ப தேர்ஃபோர் பையன் செய்யக்கூடிய வேலை வந்து 1/154. அதாவது அந்த ஒரு பையன் மட்டும் அந்த வேலையை 154 நாள்ல முடிப்பான். அதான் அதோடைய மீனிங். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த b யோட வேல்யூ தெரிஞ்சுன்னா m ஓட வேல்யூ ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 2m plus 7 divided by 154 which is equal to 1/14. ஸோ 7ஆல அடிச்சோம் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 22 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் 2m which is equal to 1/14 minus 1/20. ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, so therefore 22 minus 14 which is equal to 8 divided by 14 into 22. ஸோ இங்க 2ஆல் அடிச்சோம்னா 4ன்னு வரும். ஸோ அகைன் இங்க 2ஆல் அடிக்கக்குள்ள எனக்கு என்ன ஆகும்னா 7, இங்க அடிச்சா 11. அப்ப therefore m is equal to 1/77. அப்ப மென் வந்து ஒரு வேலையை 77 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டேட்டா தெரிஞ்சுன்னா அடுத்தது நம்ம போட்டுடலாம். இப்போ 8 மென் 6 பாய்ஸ் 3 மடங்கு வேலையை செய்யறாங்க. அப்போ 8 இன்டூ மென்னுடைய வேல்யூ வந்து எவ்வளோ 1/77. சரிங்களா? பிளஸ் பாய்ஸ் வந்து எத்தனை 6 இன்டூ 1 டிவைடட் பை 154. சரிங்களா? இவங்க வந்து 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? எக்ஸ் நாட்கள் வேலை பார்க்குறாங்க. ஸோ எவ்வளோ வேலைன்னா 3 மடங்கு வேலை. ஸோ இதுதான் வந்து அதோடைய கொஸ்டின். சரிங்களா? ஸோ இப்போ இதை என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷன் நான் இதை எப்படி ரீபில்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த 174 இருக்கு பார்த்தீங்களா, மேலேயும் கீழேயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 154ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் எக்ஸ் 2ஆல மேலே மல்டிப்ளை பண்ணா 8 2 16 டிவைட் பை 154 பிளஸ் 6 டிவைட் பை 154 விச் இஸ் ஈக்குவல் டு 3. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் வந்து 22 டிவைட் பை 154 which is equal to 3. இது அடிச்சோம்னா 7ன்னு கிடைக்கும். அப்ப x is equal to 3 into 7 21. அப்ப 21 நாள்ல அந்த 3 மடங்கு வேலையை 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை 21 நாள்ல முடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான கரஸ்பாண்டிங் ஆன்சர். இப்ப அடுத்த சம் போலாம். ஸோ இப்ப அடுத்த சம் அப்படின்னு பார்க்க 5
ஆண்கள் மற்றும் 2 பையன்கள் இணைந்து செய்கிற வேலையை ஒரு மனிதன் ஒரு பையன் செய்கின்ற வேலையின் அளவில் 4 மடங்காகும். ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் வேலையை செய்யக்கூடிய தன்மையின் விகிதமானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 மனிதர்கள் 5m அப்புறம் 2 பாய்ஸ் 2 பேரும் சேர்ந்து செய்யற வேலை வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 4 டைம்ஸ் மச் ஒர்க்கர்ஸ் அப்பனா 4 மடங்கு ஒரு மனிதன் மற்றும் ஒரு சிறுவர் சேர்ந்து அந்த செய்யக்கூடிய வேலைக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மன்னிக்கணும் 5m 2 பாய்ஸ். ஸோ அதே மாதிரி இங்க 1 மேன் 1 பாய். ஸோ இப்போ நம்ம மட்டும் என்ன கிடைக்கும் 5/5m plus 2b which is equal to 4m plus 4b. ஸோ இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க அதை ஈக்குவலுக்கு என்ன கொண்டு போயிருங்க m is equal to என்ன கிடைக்கும் எனக்கு 6 times b அப்படின்னு கிடைக்கும். சாரி ஈக்குவலுக்கு என்ன போச்சுன்னா -2 இப்போ 4 - 2. ஸோ அப்போ என்ன சொல்றது ஒரு ஆண் வந்து பையனை விட 2 மடங்கு வேலை அதிகமா செய்யறான் அப்படிங்கிறது தான் மீனிங். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேன் கெப்பாசிட்டி ஆஃப் மென் அண்ட் பாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ therefore m இந்த b அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 2/1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ m is to b வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 2:1க்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ 2:1ங்கிற ஆன்சர் வந்து சி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த சம் போனோம் அப்படின்னா 3 மனிதர்கள் 4 பெண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து 7 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர் எனில் ஒரு பெண் ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு வேலை செய்வார். ஒரு சிறுவன் ஆண் செய்யும் வேலையில் பாதி வேலை செய்வார் எனில் அதே வேலையை 7 நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படுவர்? இது ரொம்ப சிம்பிள். கொடுத்திருக்கிற டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். ஸோ கொடுத்திருக்க ஜெனரல் கொஸ்டின் என்ன 3 ஆண்கள் 3m 4 பெண்கள் 4 உமன். சரிங்களா? 6 சிறுவர்கள் 6 சில்ட்ரன். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 1/7 டேஸ்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப therefore கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஒரு பெண் உமன் வந்து ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு வேலை செய்வார். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் மென் 2 மடங்கு வேலை செய்கிறார். அப்போ m வந்து எப்படி இருக்கும் w/, பெண் செய்யறதுல பாதி வேலையை செய்வாங்க. அதான் கொஸ்டின். அடுத்தது ஒரு சிறுவன் ஆண் செய்யும் வேலையில் பாதி செய்வார் எனில் அப்போ ஒரு சில்ட்ரன் வந்து ஆண் செய்யக்கூடிய வேலையில பாதி செய்யறாரு. we know that m ஓட வேல்யூ என்னது w. அப்ப therefore c is equal to w/2. ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. அப்ப therefore w/4 அப்படின்னு வரும். இது ஏன் நான் w ல மாத்துறேன்னா எனக்கு கடைசியில என்ன கேட்டிருக்காங்க எத்தனை பெண்கள் தேவைப்படுவார்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் உமன்ல கேக்குறாங்க. அதனாலதான் மென் அண்ட் சில்ட்ரன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் உமன்ல எழுதுறோம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப therefore இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இது 7 நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப therefore 3 மென்னோட வேல்யூ w/2 plus 4w plus 6w divided by 4 which is equal to 1/7. ஸோ இப்போ டினாமினேட்டர்ல எல்சிஎம் எடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா கீழே 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ therefore 6w plus 16w plus 6w which is equal to 1/7. இப்போ therefore இதை சிம்பிளிஃபை பண்ணா கிடைக்கும் 6 6 12 28 w divided by 4 which is equal to 1/7. ஸோ அடிச்சோம்னா 7. அப்போ உமன் செய்யக்கூடிய வேலை வந்து 1/49. சரிங்களா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஒரு வேலையை 7 நாள்ல முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படுவார்கள்? அப்ப அந்த வேலை வந்து 1. சரிங்களா? இப்போ எத்தனை பெண்கள் 7 பெண்கள். நாட்கள் எனக்கு தெரியாது எக்ஸ். ஒரு உமனுடைய வேலை வந்து எவ்வளோ 1/49. இதுதான் வந்து என்னுடைய சொல்யூஷன். அடிச்சோம்னா 7. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. அப்ப 7 பெண்கள் சேர்ந்து 7 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். தேங்க்யூ.